உங்களுக்குள்ளே உள்ள திறமையை கண்டுபிடிக்க முடியலையா? இந்த குட்டி கதையை கேளுங்க. ஒரு குட்டி பையன் ஒரு மாங்காய் தோப்புக்குள்ளே ரொம்ப சோகமாக நடந்து போயிட்டுருக்கான். அந்த வழியே வந்த ஒரு பெரியவர் அவன்கிட்ட கேட்டிருக்காரு, ஏன்பா இவ்வளோ சோகமாக நடந்து போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் இந்த தாத்தா கிட்ட, தாத்தா நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா நமக்கு படிப்பு தேவை, இல்லாட்டி திறமை தேவை. எனக்கு படிப்பும் வரல, என்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. படிப்பு எனக்கு வரல, நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் எனக்குள்ளே திறமை இருக்கா இல்லையாங்கிறத நான் எப்படி தாத்தா தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டானா. உடனே அந்த தாத்தா அந்த பையனோட கையில் ஒரு கல் எடுத்து கொடுக்குறாரு. உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் தருவேன், இந்த கல்லை வச்சு இந்த மாங்காவை குறிப்பாத்து அடின்னு சொல்கிறாரு. அவனும் குறிப்பாத்து அடிக்கிறான். ஆனால் மரத்துலேருந்து எந்த மாங்காயும் கீழே விழலை. இதை பார்த்து அந்த தாத்தாவும் நீ தோத்துட்ட அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவன், தாத்தா எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, கரெக்டாக அடுத்த டைமில் நான் அந்த மாங்காவை கரெக்டாக குறிப்பாத்து அடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறான். அவரும் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஆனால் இந்த டைம் கரெக்டாக அவன் மாங்காவை குறிப்பாத்து அடிச்சிடுறான். இப்போ அந்த தாத்தா சொல்கிறாரு, மாங்காய் அடிக்கிறது சாதாரண விஷயந்தான், ஆனால் அதை குறிப்பாத்து அடிக்கிறதுங்கிறது அதுதான் உன்னோட திறமை அப்படின்னு சொல்கிறாரு. எந்த விஷயத்தில் உன்னால் தோல்வி ஏற்றுக்க முடியாமல் போராடி ஜெயிக்கணும் அப்படிங்கிற வெறி வருதோ அந்த விஷயத்தில் தான் உன்னோட திறமை இருக்குது. இந்த குறிப்பாத்து அடிக்கிறதையே உன்னோட திறமையை எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வழியை பாருன்னு சொல்லி அனுப்புனாரா. நம்ம வாழ்க்கையே அப்படி தான். ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு ஆரம்பித்து அதில் தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா ஒரு டைம்லேயே நம்ம பின்வாங்கிடுறோம். தோல்வியை ஏற்றுக்காமல் அதிலிருந்து போராடி ஜெயிக்க முயற்சி பண்ணோம் அப்படின்னா அதுதான் நம்மளோட திறமை.